தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் செனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 17/8/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் மீகா 6:8 நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரனை சகோதரியே, இன்று கர்த்தர் நம்மை பார்த்து இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் என்ன கூறுகின்றார் தெரியுமா? நாம் நியாயம் செய்ய வேண்டுமாம், இரக்கத்தை சிநேகிக்க வேண்டுமாம், நம் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடக்க வேண்டுமா? பிரியமானவர்களை, இந்த மூன்றையும் இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நம்மிடம் கர்த்தர் கூறுகின்றார். நாம் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். நாம் நேர்மையாக நடந்து கொள்கின்றோமா? பிறருக்கு இரக்கம் காட்டுகின்றோமா? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக நடந்து கொள்கின்றோமா? யோசித்து பாருங்கள். ஏதேனும் ஒரு காரியம் நம்மிடம் இருக்கிறது என்று நாம் திறமை நம்மிடம் காணப்படுகிறது என்றால் நம் கால் பூமியில் நிற்பதே கிடையாது. நான் தான் உலகத்திலேயே பெரிய ஆள் என்று மன மேட்டுமையாகி அலைவோம். அப்படித்தானே? கர்த்தர் இதை அருவருக்கின்றார். பிரியமானவர்களே, நம்மால் ஒன்றுமில்லை. அவர் நினைத்தால் மட்டும்தான் இன்று வரை நாம் ஜீவனோடு இருக்கின்றோம். அப்படித்தானே? ஆகவே இன்றிலிருந்து நாம் நம் வாழ்நாள் முழுவதும் எதை குறித்தும் பெருமை பாராட்டவே கூடாது, பாராட்ட மாட்டோம் என்று முடிவெடுப்போம். அடுத்து இரக்கத்தை சிநேகிப்போம். இறக்கப்படுகின்றோமா? கஷ்டப்படுகின்றவர்கள், துயரத்தில் இருக்கிறவர்களை பார்த்து நாம் இறக்கப்பட்டு அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கின்றோமா? அல்லது அவர்களுடைய கஷ்டத்தை பார்த்து சிரிக்கின்றோமா? யோசித்து பார்ப்போம். ஆகவே அதற்கு மன்னிப்பு கேட்டு இன்றிலிருந்து இரக்கமுடையவர்களாக இருந்து அவர்கள் நமது விரோதியா கூட இருக்கலாம். அவர்கள் துன்பம் படும் பொழுது அவர்களுக்காக ஜெபிப்போம். மூன்றாவதாக நியாயம் செய்வது. நியாயம் செய்கின்றோமா? யோசித்து பாருங்கள். பணக்காரர்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு நியாயம், கஷ்டப்படுகிறவர்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு நியாயம். ஒரு கஷ்டப்பட்ட மனுஷன் ஒரு தவறு செய்துவிட்டால் அவனை அதிகமாக கண்டித்து அவனை கேவலப்படுத்துவது. ஆனால் அதே தவறை ஒரு பணக்காரன் செய்தால் அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது. இப்படி நம்ம வாழ்கின்றோமா? அதற்காக மன்னிப்பு கேட்போம், நியாயம் செய்வோம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜபம். என் அன்பு தகப்பனை, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் நாங்கள் இன்றிலிருந்து இந்த உமதுக்கு பிரியமான இந்த வழியை கடைபிடிப்போம் என்று உறுதியெடுக்கின்ற எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.